ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வீட்டில் காலியாக தூக்கி போட வச்சுருக்கேன் டூத் பேஸ்ட் வச்சு சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம காலியான டூத் பேஸ்ட்டை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு பாத்திரத்தில், யூஸ் பண்ணாத பாத்திரத்தில் இல்லை வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ண எல்லா துண்டுமே வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட கேஸ் அடுப்பு தான் க்ளீன் பண்ண போகிறோம். எப்பவுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஏன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் துணியை வச்சு மேலே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆயில் கரை எல்லாமே வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பர்னரில் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து தண்ணி பர்னருக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அடுப்பு எரியாது. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரேவை எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்க்ரப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈரமான துணியை நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ட்ரையாக இருக்கணும். அதை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம கேஸ் அடுப்பு மேலே இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. அதே போல் நம்ம கிச்சனோட வால்லையுமே அது நம்ம எதனா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த வால்லையுமே படும்ல. ஸோ அங்கேயுமே தொடச்சிட்டுங்க. நம்மளோட கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக பளபளன்னு ஆயிரும். அடுத்து இன்னொரு டிப்ஸை பார்க்கலாம் பாருங்கள். அதுக்குமே வந்து மீதமான டூத் பேஸ்ட்டு இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கட் பண்ணோம்ல, அதோட முனைப்பகுதியில் கொஞ்சம் பேஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதை வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண பார்த்தீங்களா, அதோட முனைப்பகுதியில் இருக்க இதை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்க பேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தான். நம்மளோட கிச்சன் சிங்கில் பார்த்திங்கன்னா உப்பு கரையெல்லாம் படிஞ்சிருக்கும். அந்த உப்பு கரையெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிங்கன்னாவே போதும், சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதுக்குமே வந்து வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கணும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி வராது, அதனால தான் வெது வெதுப்பான தண்ணி ஊற்ற சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இது கூட இன்னொரு மெயினான ஒரு பொருளை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சூப்பராக கரைஞ்சிரும். மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு வெதுப்பான தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், இது கூட வந்து ஒரு லெமனும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குங்க. ஸோ இது வந்து உப்பு கரையெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெமனு. நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் வந்து இதையுமே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கிச்சனுக்கு வந்து நம்ம எப்படி வெள்ளையாக இருக்க பாருங்கள், நம்மளோட உப்பு கரை படிஞ்சனால அது இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டதுக்கப்புறம் வந்து இதுவுமே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் கழுகி பாருங்களேன், சூப்பராக பளபளன்னு ஆயிருக்கும். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கனாவே போதும். நம்மளோட கிச்சன் சிங்க்குமே வந்து உப்பு கரை படிஞ்சு வெள்ளையாக இருக்காது, நல்லா பளபளன்னு புதுசாக இருக்கும். நம்ம உப்பு கரை படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வாரம் ஒரு முறை செஞ்சாவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். அடுத்து பாருங்கள், நம்மளோட பாத்ரூமில் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம்ல, அந்த டேப்புமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்பப்போ உப்பு கரை படிஞ்சிருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அதை ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையுமே வந்து இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நெட்டுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி மேலே நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே கொஞ்சமாக பேஸ்ட்டு தடவிக்குங்க. இதுக்கு வந்து ஸ்ப்ரேலாம் இது பண்ண வேண்டாம். நீங்கள் பேஸ்ட்டு மட்டும் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி டேப்பில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுகுனீங்கனாவே சூப்பராக பளபளன்னு ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த டேபெல்லாம் கழுவுறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த நாரை போட்டெல்லாம் தேய்க்க முடியாது. மேலே டேப் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஓர பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதுக்குமே ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே எல்லாமே நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த இடத்தெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பளபளன்னு இருக்கும் நம்ம பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணுறனால. இப்போ பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணாத தூக்கி போட வச்சுருக்கோம்ல டூத் ப்ரஷ்ஷு, அதை வச்சு இந்த மாதிரி இடுக்கு பகுதியெலாம் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். குட்டி குட்டி இடுக்குலையும் பார்த்திங்கன்னா அழுக்குகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரப்பரோ பெரிய ஸ்காட்ச் பிட்டோ வச்செல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இந்த குட்டி ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும்னா பாருங்கள், வீடியோவில் பார்க்குறீங்க ஓரப்பகுதியில் வந்து எந்த அளவு அழுக்கு இருந்துச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில். ஸோ பாருங்கள், பளபளன்னு ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக தூக்கி போட வச்சுருக்க டூத் பேஸ்ட்டை வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இந்த டேப்பை.
எப்பொழுதுமே வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து சுத்தமாக இருக்கும். உப்பு கரை படிகிறதுக்குமே வந்து அதுதான் சான்ஸ். நம்ம அப்போ க்ளீன் பண்ணாமல் விடுறனால மேலுக்கு மேலே உப்பு கரை படிஞ்சனால ரொம்பவும் வந்து அதிகமாக வேலை வச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறனால சுத்தமாக இருக்கும் நம்மளோட டேப்புமே. பளபளன்னு ஆச்சு. இதே போல் பாத்திங் டேப்பும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே வந்து மாதிரி கரை கரையாக படிஞ்சிருக்கும். அதுலேயுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கழுவினா போதும். பாருங்கள் சூப்பராக பளபளன்னு ஆயிருக்கு பாருங்கள். இதே போல் நம்ம மிக்ஸி ஜாருமே ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலாக படிஞ்சிருக்கும். அதுலேயுமே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம தூக்கி போட வச்சுருக்க டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மேலே இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கனாவே போதும். சூப்பராக நம்மளுக்கு மிக்ஸி ஜாரம் பளபளன்னு ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி போட வச்சுருக்க டூத் பேஸ்ட்டை வச்சு நம்ம சூப்பராக நம்மளோட கிச்சன் மட்டும் இல்லை பாத்ரூமே வந்து நல்லா பளபளன்னு ஆக்கியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.